இனி வரக்கூடிய எபிசோடு வேறு லெவலான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த எபிசோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முத்து சவாரிக்கு போகிறாரு. சவாரிக்கு போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோகிணியோட ஹஸ்பண்டோட அண்ணன் பார்த்துறாங்க. பார்த்துட்டு வந்து அங்கே வந்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வர்றாங்க. எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி ஃபோட்டோஸாக்கு போகணும், இது மாதிரி ஃபோட்டோஸும் வந்து ஆல்பம் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து முத்துவும் உள்ளே போயிடறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு வந்து இங்கே திரும்புறாரு. அது பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ரோகிணி மூஞ்சி. அதை வந்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா வந்து இவங்க யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது இதான் வந்து என் தம்பி இருந்தால, எனக்கு ஒரு தம்பி இருந்தான், தம்பியோட ஒய்ஃப் கல்யாணி, கல்யாணோட பையன் தான் கிறிஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்கள தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லா உண்மையும் வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இது மாதிரி நான் வந்து நாங்கள் வந்ததே வந்து இவங்கள தேடி தான், இதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ரொம்பவே வந்து ஆத்திரப்படுறாரு, ரொம்பவே கோவப்படுறாரு. இத்தனைக்கும் காரணம் வந்து இந்த ரோகிணி தான். ரோகிணியோட வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ரோகிணி எதுவுமே தெரியாமல் மாதிரி எப்படி ஆட்டம் போடுறா, இன்னைக்கு அவங்களுக்கு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோகிணி ரோகிணி ரோகிணின்னு சொல்லி சொல்கிறேன். வீட்டில் இருக்கவங்கள வெளியில் வாங்க, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வர்றாங்க. ரோகிணியை பார்த்து வந்து வார்னிங் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 நாளைக்குள்ள வந்து நீ சொல்லி ஆகணும். அப்படி 7 நாளைக்குள்ள சொல்லினா நானே இந்த வீட்டில் வந்து உண்மையை சொல்லிடுவேன். இதுக்கு மேலே வந்து உண்மையை என்னால் மறைக்க முடியாது. நீ இதுக்கு மேலே என்ன வேணுமாலும் பண்ணிக்க, ஆனால் இதுக்கு மேலே என்னால் உண்மையை மறைக்கவே முடியாது. நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வேண்டாம் மீனா, என் நிலைமையை புரிஞ்சுக்க மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நிலைமையெல்லாம் இதுக்கு மேலே புரிஞ்சுக்க முடியாது, என்னோட நிலைமையை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம முத்து வந்து வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் தட்டி உடைக்கிறாரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துடுறாங்க. ரோகிணி குடும்பத்தில் இருக்க எல்லாமே வந்துடுறாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு, இன்னைக்கு என்னடா பிரச்சனை உருவாக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இத்தனை நாளாக வந்து எனக்கு தெரியாமல் வந்து மறைச்சிருக்கீங்க, அதுவும் எனக்கு மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்கே தெரியாமல் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தா மனோஜோட ஒய்ஃப் இங்கே ரோகிணி பேரா இல்லை கல்யாணியா அப்படின்னு கேட்கும்போது கல்யாணிக்கு வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, என் பேர் ரோகிணி தான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி சரி, அப்போனா இந்த கிறிஸை யாருன்னு தெரியுதா, இந்த கிறிஸை ஏன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தானே தெரியுதுன்னு சொல்லும்போது எல்லா உண்மையும் வந்து முத்துக்கு தெரிஞ்சு முத்து வந்து வீட்டில் போட்டு உடைச்சிடறாங்க. அதை பார்த்து வந்து நம்ம விஜயா வந்துக்கிட்டு, நீ வந்து ஏற்கனவே கல்யாணமானவளாம், நீ வந்து என் பையனை வந்து இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை பிடிச்சி தலையை பிடிச்சி வந்து வெளியில் தள்ளிடுறாங்க. இன்னும் தான் சூப்பரான அப்டேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.